பார்வதீபதயே சத்குருஸ்வாமினः யாம்ருஷயோ மந்த்ரகிருதோ மனீஷிணः அன்வைச்சன் தேவாஸ்தபசாஸ்ரமேண தான் தேவீம் வாசகம் ஹவிஷா யஜாமஹே சானோ ததாது சுக்ருதஸ்ய லோகே உச்சைர்கதிர்ஜகதி சித்யதி தர்மதஸ்சேத் தஸ்ய பிரமாச்ச வசனைः கிருதகேதரைश्चेत् தேஷாம் பிரகாசனதசா ச மஹீசுரைश्चेत् தானந்தரேண நிபதேத் கோனு மத்பிரணாமः. अस्माकं जगद्गुरूणाम् आज्ञया वेदसप्ताहः इति सप्तसु दिनेषु वेदमन्त्रार्थाः विचारणीयाः. वेदत्रये पारायणं च कर्तव्यम् इति अयं महायज्ञः अस्मिन् दिने प्रातः आरब्धः. तत्र च विशेषतः मुरलीधर गुरुजी महाशयानाम् आध्यक्षे सन्ध्यावन्दनविषये पुस्तकम् एकञ्च तत्र प्रकाशीकृतम्. केचन विषयाः उपोद्घाततया वेदविषये उक्ताः. इदानीमपि अन्ये विषयाः प्रतिदिनम् अवलोक्यन्ते. வேதம்ங்கிறது நமக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையாக உள்ள எல்லா விதமான நன்மைகளுக்கும் வேண்டிய உபாயங்களை ரகரகமா சொல்லிருக்கு, விதவிதமா சொல்லிருக்கு. யார் யாருக்கு எப்படி முடியுமோ பண்ணலாம். சிலதெல்லாம் சின்னதான பிரயாசத்தினால முடியும், சிலதெல்லாம் பெரிய பிரயாசத்தினால முடியும், சிலதெல்லாம் ஹோமங்கள் பண்ணியாகணும், சிலதெல்லாம் ஜபம் பண்ணாலே போரும். இந்த மாதிரி பல நன்மைகள் சொல்லியிருக்கு. இதனாலதான் வேதத்துக்கு பெருமையானா இதனாலையும் பெருமைங்கிறத நாம எடுத்துக்கிறோம். சில பேர் ஞானிகளா இருப்பா, அவ சில மிராக்கள்லாம் காட்டினாதான் பெரியவா, அவள்கிட்ட நமக்கு ஒரு பூஜ்யதா புத்தி வருங்கிறது மனுஷனுடைய சுபாவம். அவ மிராக்கள் காட்டினதுனாலதான் பெரியவாங்கிறது இல்ல, மிராக்கிளே இல்லாம இருந்தாதான் அதுவும் ஒரு சக்தி தான். அதுபோல இந்த வேதமானது நமக்கு டே டு டே லைஃபுக்கு என்ன சொல்றது, இந்த டே டு டே லைஃப்ல நாம எப்படி இம்ப்ரூவ் ஆகுறதுங்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வேதத்தினுடைய கடைசியில வேதாந்தம்னு போய் பார்த்தா இதெல்லாம் நாம போய் மாட்டிக்கப்படாது. அது ஏதோ உனக்கு முதல்ல தேனை வாயில கொடுத்துட்டு அப்புறம் வேப்பிலையை கொடுக்கறதுக்காக குடஜிஹ்விகான் நியாயமா சொல்லியிருக்கு அப்படின்னு வேதாந்தத்தை பத்தி கடைசியில பேச போறோம். இருந்தாலும் இப்ப நமக்கு தேவையா உள்ளது வேதங்கள் பூராவும் என்ன பேசுறது, ஏதோ புரியாத சமாச்சாரத்தை பத்தி பேசிட்டு இருக்கு அப்படிங்கறதா சில பேருக்கு. சில பேருக்கு அது ஒன்னும் அர்த்தம் இல்லாத யாராவது சம்பந்தம் இல்லாம பேசினாங்கன்னா வேத மந்திரம் ஓதராருங்கிற நிலைமைக்கு வந்து கொடுத்தது. இதை படாதுங்கிறதுக்காக தான் நம்ம மகாபெரிவா சக்திவித பூர்த்தியில வேதத்துக்கு பருமையான கருத்துக்கள்லாம் இருக்கு, பல சயின்ஸ் விஷயங்கள்லாம் இருக்கு. சயின்ஸுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆத்ம தத்துவ விஷயம் சொல்லியிருக்கு. ஏகம் சத் விப்ரா புகுதா வதந்திங்கிறது அல்டிமேட்டா புரியணுங்கிறதுக்காக உள்ளதுங்கிறதுனால கார்த்தால சில ஆங்கிள் வேதத்தினுடைய பெருமையும் அதுக்கு டேட் சொல்றவன் இவன் தான் என்ன கேட்டான். ஏன்னா இவன் இப்ப வந்துட்டு வேதம் 500 வருஷம் முன்னாடி தான் வந்திருக்கணும், இவன் சொல்றத நம்ம நம்பலாமோ. வேதம் நான் இப்ப வந்தேன் அதுவே சொல்றது. காத்தாலேயே ஒன்னு சொல்லணும், அது இப்ப சொல்லிட்டு மேல போறேன். புருஷ சூக்தத்துல வேதத்தினுடைய உற்பத்தியை பத்தி இருக்கு. இந்த வேதம் எப்படி உண்டா, தஸ்மாத் யஜ்ஞாத் சத்பஹுதஹ ரிச்சஸ்ஸாமானி ஜஜ்ஞிரே சந்தாகும் சிஜஜ்ஞிரே தஸ்மாத் யஜுஸ்தஸ்மாத். யஜுர்வேதத்தை கடைசியில போட்டு கொடுத்தாங்க. எப்படி வேணா சொல்லலாம்னா பால் டிகாஷன் சர்க்கரை நல்லா இருக்குன்னு சொன்னான்னு, சர்க்கரை டிகாஷன் பால்னு சொன்னான்னு, டிகாஷன் சர்க்கரை பால் டிகாஷன் சொன்னான்னு 3 அளவோட இருந்தா காஃபி நல்லா இருக்க போறது. இதுபோல இந்த சாமவேதம் ரிக்வேதம் யஜுர்வேதம் 3 சேர்ந்தா இது ஒரு காஃபி உதாரணம் சொன்னேன், ஜனங்களுக்கு நல்லா இருக்குமேங்கிறதுக்காக இப்ப தோணி சொன்னேன், அவ்வளவுதான். இது 3 சேர்ந்து காஃபிங்க கூடாது. இந்த சுகருக்காரன் சர்க்கரை இருக்கக்கூடாதுங்கிற ஆள்லாம் இங்க சேர்க்கப்படாது. 3 அழகா இருக்கணும். மாயையே இந்த 3 குணம் தான், சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம். சத்துவகுணம்ங்கிறது பால், ரஜோகுணம்ங்கிறது சர்க்கரை, தமோ குணங்கிறது டிகாஷன். 3 சேர்ந்தா ஜகத்து மாயாமயம் இதம் ஜகத்து கர்வம் காஃபிமயம் ஜகத். இதுல மாட்டிக்காம இருக்கிறவன் பெரிய ஞானின்னு அர்த்தம். எதுக்காக சொல்ல வரேன், எல்லாமே ட்ரிபிள் பெனிஃபிட்ங்கிறான், 3Aங்கிறான். இல்லாட்டி இந்த 3ங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதனாலதான் திரிவேதாங்கிறதும் 3ஆ வந்திருக்கேங்க. இதுல
நான் காத்தால பிளான் பண்ணிட்டு வந்தது வேற, இங்க வந்த அப்புறம் ஜனங்களை பார்த்து சொன்னது வேற. நான் ஒரு நிமிஷம் என்னென்ன விட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக பல விஷயம் 21 எழுதி கொடுத்திருந்தாலும் இன்னைக்கு ஆரம்பத்துல என்ன விசேஷங்கிறத சொல்லணுங்கிறதுக்காக இன்னைக்கு என்ன திச்சின்னு எல்லாருக்கும் தெரியும், அமாவாஸ்யா. மற்றது தெரியுதோ இல்லையோ தர்ப்பணம் பண்ணுங்கிறதான ஒரு சிரமத்திலையும் கூடாது, ஒரு டியூட்டியில எல்லாரும் அமாவாஸ்யா தெரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த அமாவாஸ்யான்னா என்ன, இது எப்படி வந்தது அப்படிங்கறத வேதத்தில் ஆரம்பிக்கிறார். அமாவாஸ்யா பௌர்ணமாசி இது ரெண்டும் எப்படி வந்தது? அதுல முதல்ல தேவதைகள்லாம் ஒன்னொன்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறான். தேவாவா அஹர் யஜ்ஞயன்னா விந்தன் தேதர்ஷ பூர்ணமாசாவ புனன் தௌவா ஏதௌ பூதௌ மேத்யௌ யத்தர்ஷ பூர்ணமாசௌ யஏவம் வித்வான் தர்ஷ பூர்ணமாசௌ யஜதே பூதா வேவைனௌ மேத்யௌ யஜதே. 30 நாட்கள் இருக்கு. இதுல அமாவாஸ்யான்னு ஒண்ணு பௌர்ணமாசின்னு ஒண்ணு. இந்த 2 நாளுக்கு என்னடா விசேஷம்? தேவதைகள் தங்களுக்கு பாகங்கள்லாம் வந்து சேரணுங்கிறதுக்காக எந்த நாள்ல கொடுக்கலான்னு ஒரு நாள்லாம் பார்த்து யஜ்ஞியம் அஹஹா ந அவிந்தன், யஜ்ஞ யோக்கியமான நாள் ஒண்ணு கிடைக்கல. ஆலோசி பார்த்தான். அப்புறம் ஒரு தினசா தீர்மானம் பண்ணி தேதர்ஷ பூர்ணமாசாவ புனன்னு, தரிசம்னா அமாவாசிக்கு பேரு, பூர்ணமாசான பௌர்ணமாசி. தரிசம்னு ஏன் பேருன்னா இது ஒரு பெரிய சயின்ஸ். நம்ம அவதாரியாவில் ரிக்வேதம் அவதாரியா, யஜுர்வேதம் அவதாரியா, சாம்வேதம் அவதாரியா, அஸ்வர்வேதம் அவதாரியா ஆனுன்னு ஆட்டோமேட்டிக்கா ஸ்ரௌத சூத்திரம் அவதாரையா. இந்த யாகங்கள் எல்லாம் எந்தெந்த மந்திரத்தை சொல்லி எப்படி பண்ணணுங்கிறதான ஒரு பிராக்டிக்கல் சைடா இருக்கக்கூடிய சூத்திரம் ஸ்ரௌத சூத்திரம். ரிக்வேதத்துக்கு ஆஸ்வலாயன சௌத சூத்திரம், யஜுர்வேதத்துக்கு ஆபஸ்தம்ப போதாயன, சாமவேதத்துக்கு திராக்கியாயன, எல்லாம் பல பேர் எழுதியிருக்கான். இந்த சௌத சூத்திரக்காரர் முதல்ல என்ன பண்றார், நீ காத்தால குருஜி சொன்னார் பத்தில இஷேத்வோர் ஜெயத்வான்னு ஆரம்பிச்சா அது ஒரு யாகத்தை பத்தி சொல்றது. தர்ஷேஷ்டியை பத்தி பேசியிருக்கு. தரிசனத்திலையும் பூர்ணமாசியிலையும் அக்னிஹோத்திரத்தை பண்ணணும், அதனால பண்ணக்கூடியதான விசேஷமான இஷ்டி பண்ணணுங்கிறார். இந்த தரிசனம்ங்கிறதுக்கு என்ன வியாக்கியானம், அதுல சூத்திரம் முதல்ல என்ன ஆரம்பிச்சார், அதாதோ தரிச பூர்ணமாசௌ வியாக்கியாஸ்யாம பிராதர் அக்னிஹோத்திரம் ஹுத்வா. இந்த அக்னிஹோத்திரம் எவ்வளவு முக்கியங்கிறது இப்ப ரொம்ப வீணா போயிடுச்சு. ஆதிசங்கர பகவத்பாதால் பாஷ்யத்துல கர்மாவை எதெல்லாம் பண்ணணும், எப்படி பண்ணாதான் சித்து சித்தி வருங்கிறது அவர் சொன்ன மாதிரி யாரும் சொல்லல. கர்மாவில எல்லாம் பண்ணணுங்கும் பொழுதோ கர்மன்னா அவர் என்னன்னு கேட்டா கர்ம அக்னிஹோத்ராதிகம்னு சொல்றார். சந்தியாவந்தனாதிகம்னு ஒரு இடத்துல கூட இல்ல. நல்ல வேளையா ஏதோ ஒரு வியாக்கியானத்துல வியாக்கியாக்காரர் இருப்போ கர்ம சந்தியாவந்தனாதிகம்னு எழுதியிருக்கார். அதாவது அவ ஆரம்பிக்கிறதே அக்னிஹோத்திரத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். அது மாதிரி இந்த தரிசனங்கிற யாகத்துக்கு தர்ஷ பூர்ணமாசத்தை பத்தி சொல்றேன்னு ஆரம்பிச்சார். என்னையா தரிசனம்னா என்னன்னா தரிசி டு நோ, தரிசி டு சீன் இருக்கு, பார்க்கறதுன்னு அர்த்தம். அவர் சொன்னார், என்னைக்கு ராத்திரி சந்திரனை பார்க்க முடியலையோ அன்னைக்கு தரிசனம்னு பேர். என்ன தேவையா குண்டா இருக்கணும் ஒல்லியா இருக்கானேங்கிறது, ஒல்லியா இருக்கணும் குண்டா இருக்கானேங்கிறது மாதிரி விபரீத லட்சணான்னு பேரு. யஸ்மின் தினே சந்திரோ நதிருஷ்யதே ததஹா தரிசஹா. அப்ப அதர்ஷகான்னு சொல்லணும். தரிசனார் ஏன் அன்னைக்கு என்ன ஆச்சுன்னார், இது அது சந்திரன் வந்து அமாவாசை இன்னைக்கு சூரியனோட கலந்துடுறான் அப்படின்றது. இது ரிக்வேதத்துல பல இடங்கள்ல சொல்ல போற, அது சயின்ஸ் அப்புறம் பேசுவோம். அதுக்கு சாதாரண வியாக்கியானம் என்னன்னா அமாவாஸ்யா, இந்த நாளும் பௌர்ணமாசியாங்கிற நாளையும் பரிசுத்தமா இருக்குன்னு தேவதைகள் கண்டுபிடிச்ச நாளா இருக்கிறதுனால இது ரெண்டுக்கும் விசேஷம். இந்த அமாவாஸ்யாக்கு என்ன அர்த்தம், இன்னைக்கு தினம் அதுவோ இல்லையா, அமாங்கிறதான சம்ஸ்கிருத வார்த்தை இன்டிக்ளைனபிள், அவ்வியம், அதுக்கு சஹான்னு அர்த்தம், சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம். வாஸ்யான்னா வசதி இது வாஸ்யா, சந்திரனும் சூரியனும் சேர்ந்து இருக்கலாம். அமா அத்ய சந்திர சூரியோ வசதா இது அமாவாஸ்யா அப்படின்னு அர்த்தம் பண்றார். அன்னைக்கு சந்திரன் தெரியாதனால தரிசனம்னு சொன்னார். இது போகட்டும், இது ஒரு விற்பத்தி. இன்னொரு அர்த்தம் இன்னொரு இடத்துல வேதத்துல சொல்றார், ஒரு பதவியில் இருக்கிறவன் ராஜாவா இருக்கிறவனுக்கு சில தவறுகள் பண்ண முடியாத நேரும் மக்களுடைய நன்மைக்காக. ஆனா அந்த தவறுன்னு உணர்வன், ராஜாவும் உணர்வன். ராஜாவா இருந்தாலும் அந்த தவறுக்கு பனிஷ்மெண்ட்டை தானே எடுத்துவன். ஏன்னா ராஜாவுக்கு வேற ஒருத்தர் கொடுக்க முடியாது. இந்த நியமங்கள்லாம் என்ன தெரிஞ்சுங்க. இந்த பேசிஸ்ல இப்ப நான் சொல்ல போறேன். இதுல ராஜா தப்பு பண்ணுங்கிறத மட்டும் நீங்க எடுத்துட்டேன்னா அது வேதத்துடைய தப்பு இல்ல. இந்திரன் விருத்ராசுரனை சம்ஹாரம் பண்ணாங்கிற கதை திருப்பி திருப்பி எல்லாத்தையும் சொல்லிருக்கு. இந்திரனுடைய பெருமை சொல்லும் போல நீ விருத்ராசுரனை வதம் பண்ணிய, விருத்ராசுரனை வதம் பண்றதுன்னா விருத்ரன் ஒருத்தா இருக்கான், விருத்ர கீதை இருக்கு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்.
இந்த வேதிக் டெக்ஸ்ட்ல ரிக்வேதத்தை பார்த்தா விருத்ரஹா ஆவருணோதி சர்வம் ஜெகதிதி விருத்ரஹா மேகா. விருத்ரஹான மேகம்ங்கிற மேகத்துக்கு அதை வருஷிக்கும்படியா பண்ணி அதை கண்ட்ரோல் வச்சுருக்க இந்திரன். இந்திரன் தான் எல்லாத்துக்கும் தேவதை, வருஷ தேவதை, வருஷம் பண்றதுக்கு உள்ள தேவதை. அந்த விருத்திரனை சம்ஹாரம் பண்ணும் பொழுதோ விருத்திரன் ஒரு அசுரனையும் சம்ஹாரம் பண்ணாங்கிற கதையை எடுத்து போப்போம். அந்த விருத்திரன் நல்ல வேதங்கள்லாம் அத்தியனம் பண்ணுவன், சாது மிரண்டால்ங்கிற மாதிரி நல்ல வழியில வந்தவன் கேட்டான்னா அவனை ஒன்னும் சீர்திருத்துறது ரொம்ப கஷ்டம். அவனை இருக்க வச்சு சீர்திருத்த முடியாது, க்ளோஸ் பண்ணதான் சீர்திருத்தலாங்கிற நிலைமைக்கு வந்துடும் போல் இருக்கு. இது யாரும் நான் கமெண்ட் அடிக்கிறேன்னு நினைக்கப்படாது. அப்படி ஒரு வழக்கம் உண்டு, சாது மிரண்டால்னு சொல்ற வழக்கம். அதுபோல காடு கொள்ளாதுன்னு. அப்போ இந்திரோ விருத்ரகம் ஹத்வா விருத்ராசுரன் சம்ஹாரம் பண்ண முடியாது வந்தது. அந்த கதையை அப்புறம் வச்சுப்போம். ஒரு பிராமணனை அனாவசியமா சம்ஹாரம் பண்ணா, அனாவசியமானா லோக ரீதியா சட்னி தெரியலையோ இல்லையோ, அவன் என்ன பண்ணா அபாராதமிதி மன்யமானஹா. பேப்பர்ல எல்லாம் ஒன்னும் பண்ணு தப்பு அப்படின்னு எல்லாம் ஒன்னும் இந்த சட்டசபையெல்லாம் பேச வேண்டியதில்லை. தானே அபராதம் பண்ணேன்னு நினைச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு கண்ணு காணாம போட்டு விட்டானோ. அபாராதிமதி மன்யமானஹா பராம்பராவதமகச்சதபாராதமிதி மன்யமான. கணங்கள்லாம் வேற உண்டுக்க. அபாராதம் அராதம் அபாராதம் அராதமிதி இத்தியராதம் அராதமிதி. இதெல்லாம் பெரிய விசேஷம் ஒண்ணும் இல்ல. அது சவுண்ட் வைப்ரேஷனுக்காக சொல்லி சங்கீதம் மாதிரி. சங்கீதத்துல ஒரு பாதத்தை 50 தடவை சொல்றான், பிரமாதமா கை தட்டுறே. அதுபோல கனத்துக்கு தட்டுதானே ஒண்ணு, தட்டுதான் ஒண்ணு. ஆனா சாமவேதத்துக்கு முடியாது, என்ன அது வேற விஷயம். அவன் எதுக்கு அப்படி பார்த்து பார்த்து பாடிட்டு இருக்கான்னு நான் கேட்டேன்னா எனக்கு சங்கீதம்னா விஷயம் என்னன்னு தெரியாதுன்னு அர்த்தம். அதனால எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தான் சொல்ல முடியும். அபாராதம் இது மன்யமானஹா போட்டு விட்டார். இந்திரன் இல்லாம நாடு சரியாவில்ல. தம் தேவதா பிரைஷமை சன்னு. அவனை ஏதாவது தேடி கண்டுபிடிக்கிறது. ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணுவான், இந்த ஆளை கண்டா அப்புறம் கண்டுபிடிச்சு கொடுத்தா அவளுக்கு ₹1,00,000 தரேன். அன்னைக்கு கிளப்பி விட்டா. எல்லாமே அன்னையிலிருந்து ஆரம்பம் தான். பிரைஷமை சன்னு. அப்ப பார்த்தா பிரைஷமை சன்னா கண்டுபிடிச்சு கொடுத்தா என்ன தரேன்னு கேட்போம். இது சகஜம் தானே. சோப்ரவீத் பிரஜாபதிரிய பிரதமோனு விந்ததி தஸ்ய பிரதமம் பாகதேயமிதி. அப்போ பிரஜாபதி சொன்னாரா, யார் முதல்ல அவரை கண்டுபிடிச்சு கொடுக்கிறாளோ அவளுக்கு யாகத்துல முதல் பூஜை, அக்ர பூஜைன்னார். தஸ்ய பிரதமம் பாகதேயமிதி, முதல் மரியாதை பண்றோம். சார் தான் என்ன பண்ணா இவ எல்லாருமா ஓவன் கிளம்பினா தேடுறதுக்கு இந்த பிதிர் தேவதைகள்னு ஒருத்தர் இருக்கா. நம்ம அப்பா தாத்தா குழு தாத்தா நினைச்சுக்கூடாது. இந்த ஆன்செஸ்டருடைய பரம்பரையை கவனிச்சுக்கிறதுக்கு உள்ள தேவதைகள் வசு ருத்ர ஆதித்யன் பேரு. இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் அப்புறம் விளக்கமா சொல்றேன் கர்மாவை சொல்லும் பொழுதோ. அந்த பிதிர் தேவதைகள்லாம் என்ன பண்ணா அவ இப்படி தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சுட்டா. தன் தேவதா அப்ப என்னாச்சு, தஸ்ய பிரதமோனு பிரதமம் பாகதேயமிதிதம் பிதரோன்வ விந்தந்தஸ்மாத் பிதர்பः பூர்வேத்யுः க்ரியதே. பிதர்கள்லாம் கண்டுபிடிச்சு கொண்டு உடனே இந்த பிதர்களுக்கு கொண்டாக்க உடனே சுண்ணத்தை செய்யணும். சில பேர் என்ன பண்ணுவான், இன்சென்டிவா சொல்லுவான், காரியம் நடந்தப்பறம் போயிட்டு வான்னு விடுவான். நமக்கே அப்படித்தான். பரீட்சை பாஸ் ஆகணும்ட்டோ நல்ல ரிசல்ட் எல்லாம் வரணும், 45 நாள் பிள்ளையார வேண்டிக்கிறேன்னா பாஸ் ஆகிடுத்து. அப்புறம் மறந்து விட்டான். 25 நாளே பாஸ் ஆகிடுத்து. பிரதட்சணமும் நின்று போச்சு, குழக்கட்டையும் நின்று போச்சு. அது போல இருக்கக்கூடாது. அது படாதுங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார், வாங்கோ பிதர் தேவதைகளே, யாகங்கள்லாம் தரிச பூர்ணமா சேஷ்டிங்கள்லாம் ஆரம்பிக்கிறோம். தேவதைகளுக்கு அவளுக்கு பிரதமே இன்னைக்கு தான் ஆகுதி கொடுக்க போறோம். உங்களுக்கு அமாவாசை இன்னைக்கு கொடுக்கிறோம். பிள்ளை பிதிரு யுஜ்னம் தஸ்மாத் பிதர்பः பூர்வேத்யுः க்ரியதே. பிரதமே இன்னைக்கு தேவதைகளுக்கு இஷ்டி பண்ண போறவன் பூர்வேத்யுனா முதல் நாள். இதை வச்சு தர்மசாஸ்திரக்காரன் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி ஸ்ராத்தத்தன்னைக்கு பூர்வேத்யுகும் அவளை கூப்பிட்டு சாப்பாடு போடணுங்கிறா. அது டைரக்டா இங்க கிடைக்காது, இருந்தாலும் கிடைக்கும். அதுல பல சௌகரியங்கள் இருக்கு. ஆக பிதர்பः பூர்வேத்யுः க்ரியதே. இதுக்கப்புறம் பார்த்து என்னைக்குடா வந்தான்னு அந்த டேட்டு தெரியணும்ல நமக்கு. சோமாவாஸ்யாம் பிரத்யாகச்சது தந்தேவா அபிசமாகச்சந்த அமாவைனோத்ய வசு வசதீதி இந்திரோ ஹி தேவானாம் வசு ததமாவாஸ்யா அமாவாஸ்யத்வம். சொன்னதெல்லாம் நீங்க மனசுல ஞாபகம் வச்சுக்கணும். அத்தியனம் பண்ணவாளுக்கு மூல நொற்றுவா இருக்கிறதுனாலேங்கிறது பாலப்பிரிவா பெரியவாளுடைய அபிப்பிராயம். ஆக வச்சுட்டா நமக்கு நல்லது. நாளை அமாவாசைங்கிறதுக்கு ஏண்டா அமாவாசைன்னு பேருன்னார். வசூன்னா செல்வம் சிறந்த பொருள்னு அர்த்தம். இவன் அமாவாஸ்யாம் பிரத்யாகச்சது வந்த நாளுக்கு அமாவாஸ்யான்னு அப்ப பேர் கிடையாது. இந்திரோவி தேவானாம் வசு. ராஜாங்கிறவன் பெரிய சொத்து இல்லையோ, ராஜாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு, நம்ம காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ராஜாக்கு இருக்கு. ரெண்டு இருக்கு, அது வேற விஷயம்.
ஆக வசுன்னா நம்ம வசிக்க வைக்கக்கூடிய காரணம் வசுன்னு அர்த்தம். அவர் என்னைக்கு வந்தார்னா அமாவாஸ்யாம் பிரத்யாகச்சது. அப்ப தேவதைகள்லாம் சொன்னாராம், இந்த வசுவானது அம்மா நம்ம கூட சேர்ந்திருக்கு இன்னைக்கு. அதனால கதமாவாஸ்ய அமாவை நோத்ய வசு வசதி அத்ய நஹா வசு அமாவசதி. அமானா சஹவசதி. வெரி சிம்பிள். வேதிக் லாங்குவேஜும் சரி, எதுவும் சரி, சம்ஸ்கிருதத்தை போல சுலபம் கிடையாதுங்கிறதையும் நான் நடுப்புற சொல்ல போறேன். இந்த வழக்கில் இல்லாம எச்சோ கலப்பி விட்டானுகளே விழிய, எல்கேஜி யூகேஜிக்கு முன்னாடி எப்படி சம்ஸ்கிருதத்தை இங்கிலீஷ பேச ஆரம்பிச்சு வார்த்தைகளை பேசுறானோ, அதுபோல சம்ஸ்கிருத பண்டிதரா இருக்கிற நாமெல்லாம் அந்த குழந்தைக்கு பேச ஆரம்பிக்கிறத கத்துக் கொடுத்தோமே ஆனால் ரொம்ப சுலபமாக சம்ஸ்கிருதம் இங்கிலீஷை விட சுலபம் பேச வரும். நாம் ஆரம்பிக்கிறதே 25 வயசுக்கு அப்புறம், எம்ஏ முடிச்சதுக்கு அப்புறம் சம்ஸ்கிருதம் எழுத்து ஆரம்பிக்கிறேன்னா எப்போ கஷ்டமாத்தான் இருக்கும். அப்போ அமாவி நோத்ய வசுவசதி அப்படின்னு சொல்லி ததமாவாஸ்யா அமாவாஸ்யத்வம் இந்த இதுன்னு அப்படி பல விஷயம் சேர்ந்தது. நேற்றுக்கு இந்த புக் ரிலீஸுங்கிறது சேர்ந்தோடனே வசு சந்தியாவந்தனம், அந்த பஞ்சகோஷ வந்தனம்ங்கிற ஒரு வசுவானது இந்த வேத பாஷ்யத்தோட சப்தாகத்துல அமாவசத்தின்னு நினைச்சுட்டு ராத்திரி இதை குறிச்சேன். காத்தால அது மறந்து போச்சோ, இருந்தாலும் அது சேர்ந்தா அமாவாஸ்யான்னு சொல்லணும். திடீர்னு அமாவாஸ்யான்னு ஒரு இருட்டடிச்சு போச்சு கூடாது, அது வேற அர்த்தம். அது லாட்சணிகமான பிரயோகம். வேத பிரயோகத்தை அப்படி அர்த்தம் இல்ல. அப்படி வந்தா அமாவாசையில இதை ஆரம்பிக்கிறோம். இதுல என்னன்னா நமக்கு சப்தங்கள்லாம் வந்து கொடுத்து அர்த்தமானது சேர்ந்து வசிக்க போறது. இனிமே இப்ப நான் புது வியாக்கியானம் அமாவி நோத்ய வசு வசிஷ்யதி அப்படி வச்சிருந்தா இன்னைக்கு அமாவாசையில இதை நல்லபடியா ஆரம்பிச்சிருக்கோம். அமாவாசை ரொம்ப நிறைஞ்ச நாள்னு சொல்ற வழக்கம். இதை விட நிறைஞ்ச நாள் வேற என்ன சொல்லுங்க. வேத பாராயணங்கள், இதனுடைய அர்த்த விசாரங்களை இன்னைக்கு நல்லா ஆரம்பிச்சிருக்கோம். அது சொல்றார். அப்போ நமக்கு இப்போ பெரிய சங்கடங்கள் நிறைய வருது. சங்கடங்கள்னா ஒரு இக்கட்டான நிலைமை. இது லைஃப்ல தினமும் வருது. இந்த சங்கட பரிகாரகாவை நான் தினம் 2 நாள் சொல்ல போறேன். யஜுர்வேதத்துல நிறைய இருக்கு. இப்படி போனாலும் தப்பு வருது, அப்படி போனாலும் தப்பு வருது. இதான பெரிய விஷயம். அதுவும் நல்ல காரியம் பண்றவாளுக்கு சங்கடம் ரொம்ப ஜாஸ்தி. பூஜை பண்ணு உட்காண்டா சங்கடம். திடீர்னு ஒரு எம்டி கூப்பிடுவார், பேசுறதா இல்லையா, செல்லியோ கையில வச்சிருக்கான், ஆஃப் பண்ண முடியல. பூஜை விட்டு போனா இது ஆபத்து. பூஜை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா அங்க உத்தியோகத்துக்கு ஆபத்து. என்ன பண்ணுவேன்னா அது யோஜனை பண்ண வேண்டிய விஷயம் இருக்கட்டும். அப்ப அதுக்கு இங்கேருந்து பதில் எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம். இது போல சத்காரியங்களுக்கு நிறைய ஆபத்து. இந்த சங்கட பரிகாரத்துல முதல்ல இந்த காரியம் இருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்வேத சப்தாகங்கிற ஒரு பெரிய நல்ல காரியம். இந்த யாகம் பண்ணணும்னா இதுக்கு எவ்வளவோ விஷயங்கள்லாம் பல பேர் சேர்க்கணும் கொள்ளணும். இவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கு. எடுத்துக்கொண்டு ஒருத்தர் பண்றதுக்கு ஒரு பக்தர் ஒருத்தர் வரணும். அவர் வந்தால் நாமெல்லாம் அங்க வந்து சேரணும். எவ்வளவோ நிர்பந்தங்கள் இருக்கு. சோதாக்கள் வரணும். இது மாதிரி எல்லாம் பண்ணி ஒரு காரியம் பண்ணா 4 பேர் சும்மா இருப்பணும். இப்படியும் பேசலாம், அப்படியும் பேசலாம். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இந்த மாதிரி சமயத்துல நமக்கு ஒரு சங்கடம் வருது. இதை எடுத்துன்னு செய்யணுமா வேண்டாமா, இதை எடுத்துன்னு செய்யறவருக்கு வந்தோ வரலையோ வருங்கிறதா வேதம் சொல்றது. ஐயா இந்த காரியத்தை பண்ணா 4 பேர் என்ன பேசுறான்னார் வேதம் சொல்றது. ஆதான பிரகரணத்துல ஆதானம்ங்கிறது தான் முதல்ல அக்னி சித்திக்காக பண்ண வேண்டிய காரியம். அக்னி ஆதானம் பண்ண ஆஹிதாக்னின்னு பேரு. முன்ன எல்லாரும் டைட்டில் ஆஹிதாக்னின்னு சொல்றா. இத கர்நாடகா இந்த பக்கங்கள்ல ஆஹிதான் அல்லன்னு சொல்றான். ஆய்த்தால்னு பேருவான். அவன் ஃபேமிலியில எல்லாரும் ஆஹித அனலஹா அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கான். அனலஹான அக்னி, ஆஹிதஹான மந்திரம் சொல்லி தயார் பண்ணதுன்னு அர்த்தம். ஆஹிதாக்னி, ஆஹிதானலஹா, ஆஹிதால், வாஜபேயாஜி எல்லாம் சொல்ல, வாஜபாயி அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆதானம் பண்றச்சே இந்த காரியம் என்ன பண்ண போறார், ஆதானம் பண்ண போறார், அக்னிஹோத்திரம் பண்ண போறார், அப்புறம் சோமயாகம் வேற நடக்க போறது அப்படின்னு சொன்ன உடனே நிறைய செலவுகள்லாம் ஆகும் இல்லையா. அதுக்கு நல்ல காரியம்னா எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், அது பண்ணணும், இது பண்ணணும். சில பேர் சொன்னாலாம் இதெல்லாம் சார் ரொம்ப நல்லவாவா. இமே ராத் சுரிமே சுபூதமக்ரன் தரோ ப்ரூயாத் சொல்லுங்க. உத்வாசி காரிண இமே துர்பூதமக்ரன் நித்யன்ன தரஹா. 2 கட்சி எப்பவுமே 2 கட்சி உண்டு. தேவாளுடைய கட்சி ஒண்ணு, அசுராளுடைய கட்சி ஒண்ணு, 2 உண்டு. துவயாக பிராஜாபத்தியாக தேவாஸ்ச அசுராஸ்ச. சிருஷ்டி ஆரம்பத்திலேருந்தே இதெல்லாம் உண்டு. அப்போ ஒருத்தர் என்ன பண்றார், நல்ல காரியம் பண்றாரு. வேற இந்த காரியத்தினால நமக்கு கொஞ்சம் செலவே வழி, பிற்காலத்துல புண்ணியத்தினால நிறைய வரும். இமே அராத் சுஹு ராத சம்சித்தவங்கிற சாத்துவிலேருந்து நிறைய சமிருத்தி அடைஞ்சிருக்கார். இன்னும் சமிருத்திக்கா எல்லாம் பண்றார். இமே சுபூதமக்ரன் நல்ல விஷயத்த ரொம்ப பண்ணாரு அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்றார்.
அப்படின்னு ஒரு குரு பேசுறான். இது நமக்கு சந்தோஷமா இருக்கு. உதவி பண்றா, உதவி பண்ணலன்னாலும் ஏதோ கலந்துக்கிறான். இன்னொரு குரூப் என்ன கிளம்பிடுத்துனார், இன்னைக்கு விலைவாசி என்ன விற்கிறது, இதெல்லாம் அனாவசியமா இதை பண்ணி அக்னியில கொண்டு போய் டின்ன நெய்யை கொட்டி ஊரெல்லாம் தொடகாலி பண்ணிட்டு விடுவோம் போல. அதே வார்த்தை சொல்லிருக்கு, இம உத்வாசிகாரிணா. உத்வாசிகாரினா தொடச்சி எடுக்கிறவன் அர்த்தம். இதெல்லாம் என்ன வேஸ்ட்ங்கிற புடவையை கொண்டு போய் அக்னியில போடுறான், சண்டி ஹோமம்ங்கிறான், டின்ன நெய்யை ஊத்துறான். திஸ் ஆர் ஆல் ஷியர் வேஸ்ட். இதை என்னைக்கு சொல்றான், அன்னைக்கு சொன்னதா வேதம் சொல்லிருக்கு. அப்படி ஒருத்தன் சொல்லுவன். சொன்ன உடனே இந்த நடத்துறவருக்கு எப்படி இருக்கும்னார், சங்கடம். இந்த பெரியவா சொல்றாங்கிறதுக்காக நடத்துறதா இல்லை இவெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்றாங்க விடுறதா, இதெல்லாம் வந்துடும். இது கேஸுக்கு போன அப்புறம் வக்கீலுக்கு எல்லாம் வரல. எதுக்காக சொல்ல வரேன், இந்த மாதிரி சங்கடம் வருதுன்னா என்ன பரிகாரம்னு வேதம் சொல்ற. யார் உனக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அனுகூலமா இருந்தானோ யார் ராத்தி இந்த புண்ணியத்தினால வரக்கூடிய ஒரு இதுக்கு சப்போர்ட் பண்ணதுனால அந்த புண்ணியத்துல அவன் ஒரு பாகத்தை அடையறான். அது உனக்கு மனசு சந்தோஷமா இருந்தது. இந்த விஷவனை பத்தி சொல்லுங்க சார், அதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்னா, இதுல ஏதாவது சாத்விக ராஜச தாமசங்கள்ல ராஜச தாமசம் ஜாஸ்தியா போய்